திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடி முதலமைச்சர் ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் வைத்து சந்தித்து நேரில் விளக்கம் அளித்தார். ஏப்ரல் 6ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து சில கருத்துக்களை முன்வைத்தது சர்ச்சையான நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த சூழலில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. பாமக தலைவர் விவகாரத்தில் சமரச குழுவை சந்திக்க பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மறுத்துள்ளார். பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை செயல் தலைவராக அறிவித்து தலைவர் பொறுப்பை ராமதாஸே ஏற்றார். அன்புமணி ராமதாஸுக்கு மீண்டும் தலைவர் பதவி வழங்க வேண்டும் என அவரின் குடும்ப உறுப்பினர்கள் பாமக நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக ராமதாஸிடம் பேச சுமார் 3.5 மணி நேரம் காத்திருந்த வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் அடங்கிய சமரச குழுவினரை சந்திக்காமல் ராமதாஸ் புறக்கணித்துள்ளார். தமிழக பாஜகவின் புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாநில தலைவர் பதவிக்கான விருப்ப மனு தாக்கல் சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற நிலையில் நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனு தாக்கல் செய்தார். இதனால் போட்டியின்றி அவர் மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு மாநில தலைவராக இன்றே பொறுப்பேற்பார் என்றும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.